ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியில அநேக அன்பர்கள், அநேக சாயி சொந்தங்கள் என்னிடத்துல பாபாவுடைய 9 வார விரதத்தை எப்படி மேற்கொள்வது, எப்படி அதை கடைபிடிப்பது, நம்முடைய பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்வதற்கு பாபாவை எப்படி நம்முடைய மனதிலே, அவருடைய மனதிலே எப்படி இடம் பிடிப்பது, நம்முடைய மனதிலே அவரை எப்படி உட்கார வைப்பது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அநேகர்கள் அதிகமாக அடிக்கடி கேட்பதனாலும் நிறைய அன்பர்கள், புதிய சாயி சொந்தங்கள் இது தெரியாமல் இருப்பதனாலும் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த வகையில நாம் பாபாவுடைய 9 வார விரதத்தை கடைபிடிக்க முதலாக அவருடைய படம், அவருடைய திருவுருவ படம் அல்லது சிறியதாக சிலை, நமக்கு எது வசதியோ, எந்த அளவிலே அது வசதியோ அந்த அளவிற்கு தகுந்தது போல வாங்கி நம்முடைய பூஜை அறையிலே அவரை அமர்த்தி வழிபட ஆரம்பிக்க வேண்டும். வழிபடுகின்ற முன்பாக வெற்றிலை பாக்கு, பழம், இது போல பூஜைக்கு உரிய அனைத்து பொருட்களையும் வைத்து அவருக்கு அபிஷேகத்தை மஞ்சள் நீரிலே செய்து ஒரு சிறிய ஒரு பீடத்தை அவருக்காக அமைத்து வெள்ளியிலோ மரத்திலோ அல்லது சிறிய பலகையிலோ அமர்த்தி மஞ்சள் துணியை அதில் மேலே போட்டு அதன் மேலே பாபாவை உட்கார வைத்து அவருக்கு உகந்த பிடித்தமான அழகிய மலர்களான மஞ்சள் நிற மலர்களை அவருக்கு அணிவித்து பூஜையை தூபதீபம் காட்டி ஆரம்பிக்க வேண்டும். அந்த நேரத்திலே நமக்கு என்ன தோன்றுகிறதோ, நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவரிடத்திலே சமர்ப்பிப்பதற்கு முன்பாக நம் வீட்டிலே நாம் என்ன சமையல் செய்வோம், தினம் தினம் நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய மனதிற்கும் எது பிடிக்குமோ, எது உகந்த உணவோ அந்த உணவை நாம் கண்டிப்பாக சமைக்கத்தான் போகிறோம். எந்த நாடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் நமக்கு தேவை உணவு. அவருக்காக நாம் எதையும் செய்ய வேண்டாம். அவருக்காக செய்வது, அவரை பணிவது, அவரை நினைப்பது, அவரை தொழுவது, அவர் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது, அவர் புகழ் பாடுவது, அவரை என்றென்றைக்கும் நினைப்பது, இது மட்டுமே அவருக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களாகும். இதை செய்து அவரை மனனம் செய்து, நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, சாய்நாத மனனம், சச்சரித்திரம், இப்படியான அநேக புத்தகங்கள், விரத மகிமைகள் இருக்கிறது. 9 வார விரத மகிமை என்கின்ற புத்தகம் எல்லா நாடுகளிலும் எல்லா கோவில்களிலும் அது கிடைக்கிறது. ஆகவே அதை வாங்கி படித்து அதிலே இருக்கிற அநேக ஸ்லோகங்களை படித்து மனனம் செய்து பாபாவை வழிபட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள முற்பட வேண்டும். அதுபோல இந்த சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் விட்டுட்டு அவருக்கு தேவையான பிடித்தமான உணவான இனிப்பு வகையிலே அவருக்கு அதிகமாக பிடித்தது கோதுமையிலே செய்கின்ற இனிப்பு, பால் பேடா என்கின்ற, தூத் பேடா என்கின்ற அந்த இனிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நமக்கு வசதி இருந்தால், நமக்கு வாய்ப்பு இருந்தால் இவர்களை படைக்கலாம், என்றாவது ஒரு நாள் படைக்கலாம். 9 வாரம் நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த விரத முறையை கடைபிடிக்க வேண்டும். வியாழக்கிழமையிலே நாம் ஆரம்பிக்கிறோம், வியாழக்கிழமையிலே முடிக்கிறோம். இடையில பெண்களாக இருந்தால் மாதவிலக்கு நேரங்களிலே நாம் அதை ஸ்கிப் செய்து விட வேண்டும். அதாவது தவிர்த்து விட்டு அந்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு வாரம் தள்ளி போனால் பரவாயில்லை, அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோல எடுத்துக்கொண்டு இந்த விரத முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் அது பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒருவேளை ஆணும் பெண்ணுமாக கணவரும் மனைவியும் இருவரும் சேர்ந்து செய்தீர்களானால் கணவர் ஒரு வாரம் அதிகமாக செய்தால் தவறு என்றும் இல்லை.
இருவரும் இணைந்தே கோவிலுக்கு செல்வது, இணைந்தே விரத முறைகளை கடைபிடிப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுபோல அநேக சாய் சொந்தங்கள் கேட்டுக்கொள்வது என்ன சொன்னால், இந்த விரத முடிவிலே என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அதாவது 9 வாரம் நாம் இருக்கிறோம். அதாவது உணவு அருந்தும் முறை வந்து அதாவது 3 வேளையும் பட்டினி கிடக்க வேண்டும் என்று ஒரு நியதி இல்லை. நம்மால் முடிந்தால், நம்முடைய உடம்பு ஏற்றுக்கொண்டால், நம்முடைய மனது தாங்கிக் கொண்டால், நாம் 3 வேளையும் சாப்பிடாமல் அவருடைய அதே ஸ்மரணையிலே, அவருடைய அதே நினைவிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கலாம். அல்லது நம்மால் இயலவில்லை என்று சொன்னால் 2 வேளை நாம் சாப்பிடாமல் இருக்கலாம். அதுவும் என்னால் இயலவில்லை, நான் மருந்து மாத்திரை சாப்பிடுகிறேன், எனக்கு சர்க்கரை இருக்கிறது, இரத்த அழுத்தம் இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? பரவாயில்லை, ஒருவேளை உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். உணவினுடைய மகிமையை, உணவை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்பது நியதி. நாம் சாப்பிடுகிற மற்ற நேரங்களில் கூட கண்டிப்பாக உணவை வீணாக்காமல் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக உணவினுடைய அந்த தேவையை, அதனுடைய மகிமையை, அத்தியாவசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், ஏழைகளுடைய அந்த மகிமை, ஏழைகளுடைய வருத்தம், ஏழைகளுடைய கஷ்டம், ஏழைகளுடைய பசி, இதை நாம் உணர வேண்டும். அப்பொழுது பாபாவையே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உணவிருந்தாமல் இருந்தாலும் கூட போதுமானது. ஒருவேளை நீங்கள் மிகவும் பசி எடுத்துக்கொண்டு உங்கள் வயிற்றை பிசைந்து கொண்டு மிகவும் சோர்வாக என்னால் முடியவே இல்லை என்று எப்போது நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஏதாவது பழரசமோ அல்லது உடனடியாக உங்களுக்கு சத்தை தரக்கூடிய குளுக்கோஸ் சம்பந்தப்பட்ட இவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீராகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து வருகிற வேளையிலே நீங்கள் வீட்டிற்கு உடனடியாக செல்வதோ அல்லது அலுவலகத்துக்கு எடுத்து வந்திருக்கிற அந்த உணவை உண்பதோ நீங்கள் உண்டு கொள்ளலாம். அதுபோல இந்த விரத முடியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது 9 வாரம் நாம் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு அதன் பிறகு என்ன செய்வது என்று நாம் பார்த்தோமானால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 9 வாரம் விரதம் இருப்பது என்பது சாதாரணமாக நம்மால் இருந்து விட முடியும். ஆனாலும் கூட அநேக அன்பர்கள் நான் விரதம் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் பணி நிமித்தமாக ஒருவேளை நாம் காலையிலே சீக்கிரமாக உணவு அருந்திவிட்டு மதியம் நாம் 3 மணி 4 மணிக்கு சாப்பிடுகிறோம். இடையில நாம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் கிட்டத்தட்ட சாப்பிடாமல் இருக்கிறோம். அது கூட கிட்டத்தட்ட பாபாவை நாம் நினைக்காமலே, அதாவது உண்ணாவிரதம் என்று சொல்லாமலே, நினைத்துக் கொள்ளாமலே ஒரு விரதத்தை தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல இல்லாமல் பாபாவை நினைத்துக் கொண்டு எப்பொழுதும் கன நேரம் கூட அவருடைய அந்த ஸ்லோகங்களையும் அவருடைய எண்ணத்தையும் எண்ணாமல் இருக்கலாகாது என்பதற்காக நாம் உணவருந்தாமல் இருக்கிறோம். அப்படி இருந்துவிட்டு 9 வார கடைசியிலே நாம் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு வாரமும் நாம் அருகில் முடிந்தவரை கோவிலுக்கு நாம் செல்வோம். காலையிலோ அல்லது மாலையிலோ ஆரம்ப நேரத்திலே சென்று பாபாவை வழிபட வேண்டும். நம்மளுக்கு தேவையான என்ன விரதம் இருக்கிறோம், எதுக்காக விரதம் இருக்கிறோமோ, எந்த நோக்கத்திற்காக இருக்கிறோமோ, எந்த வேண்டுதலுக்காக இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு பாபாவை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுபோல கடைசியாக அந்த நாம் முதலாக வாங்கியிருப்போம் அந்த ஆரம்பத்திலே இந்த விரத முறைகளை எப்படி கடைபிடிப்பது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிற 9 வார விரத மகிமை என்கின்ற புத்தகத்தை நாம் பாபாவுடைய ஆலயங்களிலே நாம் பெற்றிருப்போம் அல்லது நாம் பணம் கொடுத்து வாங்கியிருப்போம். அதே மாதிரி புத்தகங்களை நாம் கடைசி வாரமாகிய 9வது வார முடிவிலே நாம் பாபாவுடைய 9 வார விரத மகிமை என்கின்ற புத்தகத்தை அநேக ஸ்லோகங்கள் அதில் இருக்கிறது. அந்த ஸ்லோகங்களை நாம் படித்து மனனம் செய்து கொண்டு எந்நேரமும் அவருடைய சாயி ஸ்மரணிலே இருந்து கொண்டு இருந்திருக்கிறோம் அல்லவா? அதுபோலவே அனைத்து இனிமேல் வரக்கூடிய இந்த புத்தகத்தை நாம் 5, 11, 21 என்கின்ற எண்ணிக்கைகளிலே, ஒற்றைப்படை எண்ணிக்கைகளிலே வாங்கி அதை ஆலயங்களுக்கு சென்று எந்த ஆலயத்தில் நாம் அதை வாங்கினோமோ அதே மாதிரி அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு நாம் நினைக்கிற, நாம் விருப்பப்படுகிற வாய்ப்பு ஏற்பட்ட அந்த பக்தர்களுக்கு, வருகிற பக்தர்களுக்கு அதை நாம் தந்து உதவி
ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே அந்த விரதத்தை கடைபிடித்து முடித்திருக்கலாம், அல்லது ஒன்றுமே அறியாதவர்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்காக அவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த புத்தகத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தோமானால், நம்முடைய விரத முடிவிலே நம்முடைய விரதங்கள் பாபாவினால் கண்டிப்பாக முடிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 9 வாரம் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடையிலே நாம் சச்சரித்தம், இந்த மாதிரி சாய்நாத மரணம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், பாபாவுடைய கதைகள், செய்யுள்கள் இவைகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் வாங்கி படிக்கலாம். அவைகளை கூட வாங்கி நாம் சச்சரித்திரம் போன்ற புத்தகங்களை கூட வாங்கி நாம் அன்பளிப்பாக தரலாம். அது நம்முடைய பண வசதிக்கும் மன வசதிக்கும் உட்பட்டது. ஆகவே இவைகளெல்லாம் நாம் செய்யலாம். இது மட்டுமல்ல, இந்த விரதம் கண்டிப்பாக பாபாவினால் முடிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை முடிக்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் நிறைய, அதாவது அந்த விரதத்தை முடிக்கப்படவில்லை என்று சொன்னாலும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னாலும், பாபாவினால் நாம் கடக்க இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. நம்முடைய பூர்வ புண்ணிய அந்த பலன்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த பலனை பொறுத்து இது மாறுபடும். யாருக்கு எதை எப்பொழுது தர வேண்டுமோ அப்பொழுது பாபா கண்டிப்பாக தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு கடைசி வரை நாம் இருந்தோமானால் கண்டிப்பாக நமக்கு வெற்றியே கிடைக்கும். அதுபோல இந்த விரதம் முடிந்து விட்ட பிறகு பாபாவை மறந்துவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்படி நாம் இந்த விரதத்தை இருந்தோமோ அது போலவே கடைசி வரை நம்முடைய வாழ்நாள் முழுக்கவும் பாபாவை பற்றி கொண்டிருந்தோமானால், அவரிடத்தை நாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சொல்லி கைகூப்பி சரணாகதி அடைந்தோமானால் கண்டிப்பாக வழித்துணை பாபா நம்முடைய வாழ்விலும் என்றென்னைக்கும் துணை இருப்பார். எந்த விரத மகிமையினால் கேட்டதனாலும் இதை நீங்கள் இருப்பதனாலும் இருக்கிற அநேக நன்மைகள் உங்களுக்கு கிடைத்து, எல்லாம் வல்ல சத்குரு சாய்நாதருடைய குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாக கிடைத்து எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.